நில்லு. அப்படிலாம் நிக்க முடியாதுடி. ஒழுங்கா டிவி ரிமோட் எங்க வச்சிருக்கன்னு சொல்லிட்டு போடி. ஒளிச்சு வச்சிட்டனே, நான் சொல்ல மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? என் கையில மட்டும் மாட்ன இன்னைக்கு உன்னை கொலை பண்ணி போடுவேன். ஒழுங்கா நில்லுடி. நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கேன். அறிவில்ல? அது ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்காடி. இங்க பாரு சில்லு வந்து ஒழுங்கா ரிமோட் தரல இன்னைக்கு மண்டை உடைச்சிருவேன் பாரு. ஏய் ஒழுங்கா நின்று. நிக்க முடியாதுடி. ஒரு நேரம் உங்களால சும்மா இருக்க முடியுதாடி? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வீட்டுல மனசுங்களா இருக்கிறதா இருக்க கூடாதா? கத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாரு கிழவி, அவர் ரிமோட் எடுத்து ஒளி மறைச்சு வச்சுட்டா. ஒழுங்கா என் ரிமோட்டை வாங்கி கொடு. நான் இவ்வளவு மணி நேரம் ரிமோட் கேட்டுட்டே இருக்கா, கொடுக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு ரிமோட் தந்தா நான் எந்த சவுண்டும் போட மாட்டேன், வாங்கி கொடு. அவன் தான் கேட்கறாள், கொடுக்க மாட்டியாடி நீ? கிழவி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத. நான் எழுதிட்டு இருக்கேன். உன் ரிமோட் கேட்டா எப்படி கொடுப்பேன்? நான் கொடுக்க மாட்டேன். எப்ப பாரு நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேசிட்டே இருக்க. அவ தான் படிச்சிட்டு இருக்கா இல்லடி, அவகிட்ட எதுக்கு போய் கேட்டுட்டு இருக்க நீ? இங்க பாரு கிழவி, இங்க பாரு கிழவி, நான் டிவி பார்க்கறேன்னு ரிமோட் கேட்கும்போது தான் அவ டிவி ஆஃப் பண்ணிட்டு படிக்க போறேனே சொன்னான். நான் டிவி பார்க்க கூடாதுன்றதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது தெரியாம நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. ஐயம்மா, 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா, காது வலிக்குது. இந்த வயசான காலத்துல உங்க 2 பேத்துக்கிட்டையும் பேசி பேசியே எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல. ஏய், என்னால தர முடியாதுடி. என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நானும் உங்ககிட்ட இந்த ரிமோட் வாங்காம உன்னை விட மாட்டேன்டி. இங்க பாரு, உன்னை யாரு என்னோட காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண சொன்னா? உனக்கு வேற காலேஜே கிடைக்கலையா என்ன? நான் என்ன பண்றேன்றத மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு உன்னோட கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கணும் மட்டும் எப்படி நினைக்காது, சரியா? எனக்கு இங்கிருந்து அதான் பக்கமா இருக்கு, அதனாலதான் ஜாயின் பண்ணேன். எதுவும் தெரியாம ஓவரா பேசாத என்ன? தாத்தா இங்க பாரு, இவ என் காலேஜ் வரக்கூடாது. அப்படி அந்த காலேஜ் வந்தானா நான் அந்த காலேஜ் போக மாட்டேன். இப்பவே சொல்லிட்டு தாத்தா. டேய் இங்க பாரு, தாத்தா இவ்வளவுதான் எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் தாத்தா இப்படியே பண்ணிட்டே இருக்கான்? என்னடி அக்கானு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு. வாடி போடின்னு பேசுன அவ்வளோதான். நீ அப்படிதாண்டி பேசுவேன், என்னடி பண்ண முடியும் உன்னால? இங்க பாரு, தேடிய படிச்சிட்டு இருக்க, கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். இப்படியே பேசிட்டே இருந்த அவ்வளோதான். நீ எங்க போனாலும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான். உன்னை பார்க்க பார்க்க அப்படியே. அப்புறம் என்ன பாக்குறேன்? எந்திரிச்சு போடா. நான் இங்க தாண்டி இருப்பேன், நீ போடி. நான் எதுக்கடி போகணும்? இங்க பாரு கார்த்தி, என்ன நீ? குட்டிமா அவன் தான் கோவப்படுறானா, நீ எதுக்கு அவனை கோவத்தை தோன்ற மாதிரியே பேசிட்டு இருக்க? இங்க பாரு தாத்தா, அவனுக்கு நீ தான் செல்லம் கொடுத்து இப்படி வளர்த்தி வச்சிருக்க. சொல்றது எதுவும் கேட்கறது இல்ல. சும்மா சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான். குட்டிமா நான் பாத்துக்கிறேமா, நீ போ. இன்னொரு டைம் இவன் இப்படி பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி குட்டிமா, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். இனிமேல் ஒழுங்கா வாழை சுருட்டிட்டு இருக்க, இல்லனா இந்த மலர் யாருன்னு அப்புறம் தான் உனக்கு தெரியும். போடி, இவ பெரிய இவ. என்னையா சாப்பிட்டியா? லக்ஷு நான் நல்லா சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? டேப்லெட் போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சுடா கண்ணா. அம்மா எங்க லக்ஷு காணோம்? இங்கதான்டா இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. வருவா. சரி லக்ஷு. டேய் அர்ஜுன், கிளம்பிட்டியா? ஆமா டார்லிங், கிளம்பிட்டேன். சரி போயிட்டு வரேன். டேய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா. டார்லிங் போகும்போதே டென்ஷன் பண்ணாத டார்லிங். எங்கடி போறான் பையன்? ஐயோ வந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. சுத்து சுத்து சுத்து, ஒரு பொறுப்பு இல்ல ஒண்ணு இல்ல. உனக்கு என்னப்பா? அப்ப தானே சம்பாதிச்சுக்கிறான், நம்ம எப்படி வேணாலும் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் போல. அவன் சம்பாதிச்சு அவன் காசுல சுத்தணும், அப்பா காசுல சுத்தக்கூடாது. லட்சோ இங்க பாரு, அதுக்காக தான் சொல்றேன், அந்த காலேஜ்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வெளியே வேலைக்கு போறேன். அந்த காலேஜ் ஆச்சு அவராச்சு, அவரே கட்டிட்டால சொல்லு. எனக்கு அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணவே சுத்தமா பிடிக்கல. அவர் எனக்கு கம்பல் பண்ணி அங்க ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்காரு. இப்ப பாத்தியா எப்படி பேசிட்டு இருக்காருன்னு? இதனாலதான்மா நான் அவர்கிட்ட சொல்லாம போலான்னு நினைச்சேன். பேசுவிடா பேசுவேன், நீ ஏன் பேச மாட்டேன்? அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற திமிரு தானே. லட்சோ என்கிட்ட தேவையில்லாம பேச வேணான்னு சொல்லிடு. நான் ஒன்னும் அவருடைய காசுல தேவையில்லாம சாப்பிட்டுட்டு இருக்கல. நான் பார்ட் டைமா நான் ஒரு ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுவுமே தெரியாம என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, எத்தனை டைம் சொல்லிட்டேன். எதுக்கு சும்மா சும்மா என் லைன்லேயே அவர் பேச ஆயிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணை மட்டும் டாக்டர் படிக்க வைக்கிறாரு. அவளெல்லாம் வந்து இந்த ஒர்க் பார்க்க சொல்லுங்க. அவர் பொண்ணு தானே அவருக்கு எல்லாமே. எல்லாமே அவளையே பண்ண சொல்லுங்க. என்னைய எனக்கு பார்த்துக்க தெரியும். ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுல இருந்து வெளியே போலாம்னு நினைச்சா எப்ப பாரு மைண்ட் அப்செட் பண்ற மாதிரியே பேசுறது. டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன் வெங்காய அர்ஜுன்ட்டு போடாடி. நான் எங்கேயும் போல, ரூமுக்கு போறேன். மூட் அவுட். ஐயோ இந்த பையன். ஏண்டா அவனுக்கு தான் இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன்டா நீ அதையே பாரு பாருன்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ற? அவனுக்கு பிடிச்சத அவன் பண்ணட்டும்டா, விட்றா. எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன பண்ணணும்னு. இப்படியே பேசி பேசி என் பையனை நீ எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இவ்வளோ எல்லா டைமும் இப்படிதான் சொல்றா, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு போய் பேசுறா. என்ன குடும்பம்டா இது. சரி நாம போய் தூங்குவோம். ஏய் எருமை, வரும்போது தண்ணி கொண்டு வாடி. கை கால்லாம் நல்லா
நல்லா தானே இருக்கு, வேணும்னா நீயே வந்து குடிச்சுக்கோ. அப்புறம் பாத்துக்கோ. அண்ணே எனக்கு சுண்டல் வாங்கிட்டு வா, சோண்டப்படி வாங்கிட்டு வா, கடல மிட்டாய் வாங்கிட்டு வான்னு சொல்லு. அப்போ பாத்துக்கிறேன். அண்ணா தண்ணி தானே வேணும், இதோ கொண்டுட்டு வரேனா. உன்கிட்ட எப்படி சொன்னா வேலையாகும்னு எனக்கு தெரியாதா என்ன? இப்போதான் முடியாதுன்னு சொன்ன, கையில என்ன வாட்டர் பாட்டில்? அண்ணா ஐஸ் வாட்டர்னா, ஐஸ் வாட்டர் உனக்காக கொண்டு வந்தனா, குடி. முடியாதுன்னு சொன்ன. சும்மா உன்கிட்ட விளையாண்டேன். அதெல்லாம் இது என்ன ட்ரெஸ் இது? அண்ணா அழகா இருக்கண்ணா. ஓவரா பண்ணாத என்ன. இந்தாடா தடிமாடு, குடிச்சு தொலை. நாளைக்கு காலேஜ் ஓபன் பண்றாங்க, காலேஜுக்குலாம் இப்படி ட்ரெஸ் போட்டு வந்த காலை உடைச்சிடுவோம் பாத்துக்கோ. நான் எப்படி ட்ரெஸ் பண்ண உனக்கு என்னடா? ஆளும் மண்டையும் பாரு. போடா குரங்கு பையலே. எப்ப பாரு இது பண்ணாத அதை பண்ணாதன்னு ரூல்ஸா போட்டு சாகடிக்கிற. உனக்கு என்னடா நான் எப்படி இருந்தா? காலேஜ் வந்துட்டு நீ என்னெல்லாம் பண்றன்றத அப்பா கிட்ட கோத்து விடுறேன் பாரு, அப்போ தெரியும். நீ என்ன கோத்து விட்டனா வச்சுக்கோயே, நான் எக்ஸ்ட்ரா மீட்டிங் போட்டு அம்மா கிட்ட உன்ன நான் கோத்து விடுவேன், பரவாயில்லையா? அப்பா கூட என்ன அடிக்க மாட்டாரு, மறைச்சிட்டு போயிடுவாரு. ஆனா அம்மா யோசிச்சுக்கோ. போடா புறம்போக்கு பயிரு. உனக்கு தண்ணி தர முடியாது, ஒன்றும் தர முடியாது, போடா. இருக்கிறது எப்படி கஷ்டமா இருக்கு. ஐயோ, நாளைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன பண்ணலான்றதை இப்பவே எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னாதான் ஜாலியா இருக்கும். நானும் காலேஜ் போறேனே. ஏண்டா உனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, இன்னும் இந்த அம்மா மடியில படுத்து தூங்குறத மட்டும் விட மாட்டேங்கிறேன். 1000 தான் இருந்தாலும் எங்க அம்மா மடி போல வருமா? இங்க படுத்தாதான் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூக்கம் வருது. அப்படியாடா தங்கம்? ஆமாமா. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காயா வேலைக்கு போயிட்டே படிக்கிறது? வாரத்துல 2 நாள் போறது என்னமா கஷ்டம்? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சரியா, இன்னைக்கு உனக்காக அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, உனக்கு பிடிக்குமேன்னு வச்சேன். அந்த சாப்பிட்றியா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துட்டே இருக்கேன். அப்புறம் நீங்க உங்க கையால ஊட்டி விடுவீங்களா, நான் சாப்பிடுவேனா? அவ்வளோதானே, பண்ணிடலாம். இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு? எப்பயும் போல நல்லா தான் போச்சு. கணக்கெல்லாம் கரெக்டா செட்டில் பண்ணிட்டேன். நாளைக்கு தான் எங்க காலேஜ்ல ஜூனியர் பொண்ணுங்க வர போறாங்க. ஜூனியர் பொண்ணுங்கன்னா? காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வருவாங்கல்ல, அப்படி வர போறாங்க. ஓ, ஏதாவது பொண்ணு பார்க்கலான்னு ஐடியா இருக்கா? பார்த்தா சொல்றேன். சரி சொல்லு சொல்லு. ஏமா, டெய்லியும் உன் மடியில படுத்துட்டு உன்கிட்ட எல்லா கதையும் பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரமே நீதான். எனக்கு கடவுள் கொடுத்த விலை மதிப்பே இல்லாத பொக்கிஷமே நீ மட்டும் தாண்டா. வேதா குட்டி, குட்டிமா என்ன பண்ற? அப்பா, சாப்பிட்டாச்சா என் குட்டிமா? நீங்க இல்லாம நான் எப்பப்பா சாப்பிட்ருக்கேன். நம்ம 2 பேர் வாங்க ஒன்னா போய் சாப்பிடலாம். சரிம்மா. நாளைக்கு காலேஜ் போறதுக்குலாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்ப்பா. சரி, பார்த்து பத்திரமா போகணும். சரிங்கப்பா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா கிட்ட சொல்லறதுக்கு எதுக்கும் தயங்க கூடாது. எதா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லிடணும். என் அப்பா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் எப்படி எங்க அப்பா கிட்ட சொல்லாம இருப்பேன்? எனக்கு என்ன நடந்தாலும் எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன். உனக்கு எல்லாமே நான் மட்டும்தாம்மா இருக்கேன். எனக்கு தெரியும் அப்பா. அம்மா விட்டு போனதுக்கு அப்புறம் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லாம மறைப்பனா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட ஹீரோ, எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான். ஐ லவ் யூ பா. சரி குட்டிமா, வா போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க, உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? சாப்பிடலாமே. டேய் தம்பி, என்ன நான் ஒர்க் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாண்டா, வந்துட்டேன். வந்ததும் உன்னை பார்க்கலான்னு சொல்லி இங்க வந்துட்டேன். சரிண்ணா. அரியர்ஸ்லாம் அந்த டைம் கிளியர் பண்ணிடுவியா? பண்ணிடுவேண்ணா. சரிடா, ஒழுங்கா படிக்கணும் என்ன? சரிண்ணா. என்ன படிச்சிட்டு இருக்கியா? ஆமாண்ணா, படிச்சுட்டு தான் இருந்தேன். அதான் பார்த்தேன், புக்ஸ்லாம் இருந்தது. ஒழுங்கா படிக்கணும் என்ன? சரிண்ணா, படிக்கிறேன். சரிடா, நீ படி, நான் போறேன். சரிண்ணா. ஏவா, எல்லாத்துக்கும் சரிண்ணா சரிண்ணான்னு சொல்ல வேண்டியதாவே இருக்கு. டேய், இந்த டைமாச்சும் அரியெல்லாம் கிளியர் பண்ணிடுடா. இந்த டைமு கிளியர் பண்ணுன உங்க அண்ணன் உன்னை தொங்க விட்டுருவான் பாத்துக்கோ. கடவுளே முருகா, என்னை மட்டும் காப்பாத்திரு. இந்த 4 உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நானும் உருப்படாம போயிட்டேன். ஏதோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துருந்தா கூட நான் எல்லாரும் எங்கேயோ போயிருந்திருப்பேன். சும்மா புக்ஸ் எடுத்து டேபிள் மேல வச்சேன், அதுக்கு படிச்சுட்டு இருக்க நினைச்சிட்டாரு. நாளைக்கு ஜூனியர் பொண்ணு வருவாங்க, அங்கதான் ஃபுல் மைண்டும் இருக்கு. விடு இது அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஜூனியர் பொண்ணுங்களை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். எல்லாம் எப்படி வர போறாங்களோ, ரொம்ப ஆர்வமா இருக்கு.